ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் இர்ஃபான். இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீக் பார்க்குறப்ப இந்த கில்லி ரிலீஸ் ஆகி நிறைய வரப்போ இந்த ஆன்லைனில் வந்து ஒக்கடோ விசஸ் கில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டே போயிட்டு இருக்கு. என்னன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஒக்கடோ தாண்டா செம்மையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்காங்க. தமிழ் ஃபேன்ஸ் வந்து கில்லி தாண்டா மாசா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ ஒக்கடுவா கில்லியா அப்படின்ட்டு ஒரு டாபிக் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒக்கடுவா கில்லியா அப்படிங்கிறத ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒக்கடவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் அதை பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபைட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, என்னடா ஒக்கடோ அப்படின்ட்டு பார்த்தேன். பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். அதாச்சும் ஒக்கடுவா கில்லியான்னு கேட்டால் நான் கில்லி தாங்க சொல்லுவேன். அதாச்சும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா தமிழ் ஃபேன்ஸ் கில்லி தான் சொல்லுவாங்க, விஜய் ஃபேன்ஸ் கில்லி தான் சொல்லுவாங்க. அங்கே அதே மாதிரி மகேஷ் பாபு ஃபேன்ஸ் வந்து ஒக்கடு தான் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க லாங்குவேஜ் படத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக அதாச்சும் தெலுங்கு ஃபேன்ஸாகவும் இருப்பாங்க, தெலுங்கு படங்கள் பார்ப்பாங்க, அதே மாதிரி தமிழ் ஃபேனாக இருக்கணும், தமிழ் படங்கள் பார்க்கணும். இப்படி காமனாக ஒரு ஆளாக இருந்து நீங்கள் ரெண்டு படத்தையும் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக கில்லியை தான் சொல்லுவாங்க. அதாச்சும் நான் சொல்கிறது தெலுங்கு ஸ்டேட்ஸை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் ஸ்டேட்ஸை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அந்த ரீஜனல் அந்த இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தெலுங்கு லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு படத்தையும் ஒருத்தவங்க பார்க்காங்கன்னா ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக கில்லி தான் சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்ங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நான் ஒக்கோட பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னா எப்படா கில்லியை ஹிட் பண்ணாங்க அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஏன்னா ஒக்கோட பார்த்தா நம்மளுக்கு இந்த படத்தை ஏன்டா ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு தோணும். அது வந்து ஹிட் தான், அங்கேயுமே வந்து அது பிளாக் பஸ்டர், ஒக்கடு வந்து பிளாக் பஸ்டர், அதனாலதான் இங்க ரீமேக் பண்ணாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா ஒக்கடு படத்தை மற்ற ரீமேக்ஸ் மாதிரி அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி வச்சிருந்தா ஃபிளாப்புங்க, கில்லி ஃபிளாப். இந்த நேரத்துக்கு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு வீடியோ பேசியிருக்கோம், கில்லி படத்தை பத்தி ஃபுல்லா பேசியிருக்கோம். ஆனா ஒக்கடு படத்தை வந்து அப்படியே ரீமேக் பண்ணியிருந்தா கில்லி ஃபிளாப்பு. இப்போ இந்த கண்டென்ட்டே வந்திருக்காது, கில்லி அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் படமா ஓடி இருக்கும். என்ன ரீசன் கேளுங்க. ஏன்னா பொதுவா ரீமேக் படம் எடுத்தா அப்படியே எடுத்து வைப்பாங்க, ஆனா கில்லில அப்படியே எடுக்கல. நிறைய பேர் வந்து இது நம்ம சின்ன வயசா இருக்கும்போது கில்லி படம் பார்த்து சில்லறை சதற விட்டுருப்போம். நம்ம கொஞ்சம் வயசாகி நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூர் வந்ததுக்கு அப்புறம் எவனா வந்து சொல்லுவான், டே அதுவே ரீமேக் படம்டா, அதை போய் நீ விஜய் கில்லின்ட்டு பெருமை பித்திட்டு இருக்கியே அப்படியே நம்ம ஃப்ரெண்டு எவனா இல்லை நமக்கு தெரிஞ்ச எவனா வந்து கேட்பான். அப்போ நம்மளுக்கு பயங்கர மன உளைச்சலா இருக்கும். ஐயோ ரீமேக் படமா அது, கில்லி வந்து நான் இப்படி கொண்டாடின படமா வச்சா அது ரீமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மன வருத்தம் இருக்கும். சரி ரீமேக் படத்தையோட எடுத்து வச்சிங்க, உங்களை நான் என்னவோ எதோ நினைச்சேன் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, செம்மையான ஒரு படத்தை, அது மொத்தமே ரீமேக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ ரீமேக்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா தரணி வந்து மொத்தமாவே மாத்திருக்காரு. அதாச்சும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்தாப்புல தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல எல்லாத்தையும் கரெக்டா மாத்திருக்காரு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பிடிச்சி அதை கரெக்டா கொண்டு போயிருக்காரு. தெலுங்குல உள்ள இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இங்க உள்ளதுக்கு மாதிரி மாத்தி அமைச்சிருக்காரு. அதுதான் வந்து இந்த படத்தோட பெரிய சக்சஸ் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த ரீமேக்னு சொல்லாதீங்கன்ட்டு. ஏன்னா இப்ப நீங்க ஒக்கடுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்க வந்து நம்மளுக்கு மெயினா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாச்சும் இங்க வந்து மெயினா நம்ம என்ஜாய் பண்ண விஷயங்கள்னு இருக்கும்ல. அதாச்சும் கில்லில வந்து அவங்க அப்பாவுக்கும் விஜய்க்கும் ஆகாது. அவங்க அப்பா அவனை படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய கான்ஃபிளிக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கும் அப்பா பையனுக்கு நடுவில். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறி, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு படம் பார்க்குறப்ப பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டா அப்படி கிரியேட் பண்ணி கொண்டு போவோம். அந்த அப்பா பையனுக்குள்ள ஏற்கனவே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திருப்பி அந்த வில்லன் பிரகாஷ்ராஜ் வந்து அவங்க அப்பா கிட்டேயே வந்து அந்த பொறுப்பை பிடிச்சிருப்பாரு, நீ தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சு தரணும்ட்டு. ஸோ அப்போ சுத்தி ஒரு கான்ஃபிளிக்டே ஓடிட்டு இருக்கும். இவங்க ஒரு பக்கம் பொண்ணை கண்டுபிடிக்க சொல்றாங்க, இன்னொன்னு என்னன்னா இவன் பையன் வீட்லயே தான் அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டென்ஷனை வந்து பில்ட் பண்ணி சமயம் தமிழ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அங்க எப்படின்னா அங்க பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும். அதாச்சும் அப்பாவே வந்து டே நீ ஆடுறா, நீ ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகுடா, நீ வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகி ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து கவர்மெண்ட் வேலையை வாங்கடா அப்படின்ட்டு அப்பாவே பையனை வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து பையனை செல்லமா வளர்த்து செல்லமா விளையாட அனுப்புவார். அப்போ யோசிங்களா, அந்த மெயின் கோர், அதாச்சும் கில்லியில உள்ள அந்த அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கிற அந்த மெயின் கான்ஃபிளிக்ட் கோரே வந்து தூக்கிட்டாங்க மீன்ஸ் ஒர்க் அவுட்ல இருந்து அதை அப்படியே மாத்தி தமிழ் ஆடியன்ஸ்ட ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இங்க வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அங்க கிடையாது. அங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அதாச்சும் அப்பா வந்து மகேஷ் பாபுக்கு வந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணுவார், ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி அவனுக்கான ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னதான் வந்து இந்த படத்துல வந்து த்ரிஷாவை பிரகாஷ்ராஜ் வந்து பயங்கரமா லவ் பண்ணாலும் அதுல வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கும். என்னன்னா பிரகாஷ்ராஜ் வந்து பண்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு கட்டத்துல இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒன் சைடு ரக்கட் லவரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு
பண்ற விஷயங்கள் இப்படிதான் யோசிக்க வைக்கும். ஆனா தெலுங்குல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. அதாச்சும் என்னதான் அதாச்சும் என்னன்னா, லவ் பண்ற பொண்ணுக்கே அவனு கோயில் கட்ட மாட்டான். ஆனா அந்த படத்துல பிரகாஷ்ராஜ் பூமிகாவை ஒன் சைடா தான் லவ் பண்ணுவாரு. பூமிகா வந்து இவன் என்னை டார்ச்சர் பண்றானேன்ட்டு விலகி தான் ஓடும். ஆனா பிரகாஷ்ராஜ் வந்து பூமிகா காண்டி கோவில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்துவாரு. பால்லாம் ஊத்தி பால் அபிஷேகம் பண்ணி நிறைய அக்கப்போர் வந்து அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா, பூமிகாவுக்கு ஒரு கோவில் கட்டி பால் அபிஷேகம்லாம் பண்ணுவாரு. அந்த பால் அபிஷேகம் பண்றது பிரச்சனை இல்லை. இங்க ஒரு சீன் இருக்கும், அதாச்சும் அவர் சகதியில விழுந்துருவாரு பிரகாஷ்ராஜ். விழுந்ததுக்கு அப்புறம் உடனே சிரிப்பு தான் வருது சொல்ல உடனே தண்ணியை ஊற்றி பிரகாஷ்ராஜ் குளிப்பாட்டிடுவாங்க. குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் வந்து கிளம்பி விஜயை தேடி போவார். என்னன்னா, தனலட்சுமி நான் கூப்பிட்டுட்டு வரணும், விஜயை காலி பண்ணணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியில கிளம்பி போவார். அங்க என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, அங்க சகதியில விழுந்துருவார் பிரகாஷ்ராஜ். விழுந்து சகதியோட உட்காந்துருப்பாரு. எவனுமே தண்ணி ஊற்ற மாட்டான். இவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, என்னன்னா, நான் வந்து அவனை பிடிச்சிட்டு என் தனலட்சுமி, அதாச்சும் அந்த படத்துல உள்ள தனலட்சுமியை பார்த்துட்டு அவனை நான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிப்பேன், அதுக்கப்புறம் தான் இந்த சேரெல்லாம் நான் கழுவுவேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் மொத்தமும் பிரகாஷ்ராஜ் சகதியோடய வருவார். முதல்வன் அர்ஜுன் மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பிரகாஷ்ராஜ் வருவார் அந்த படத்துல. அது பார்க்கும்போதே பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன், அது ஸ்க்ரீன்ல சைட்ல வரும், அதை பாருங்க. அதுதான் அந்த சீன். என்னன்னா, பிரகாஷ்ராஜ் வந்து பாலாபிஷேகம் பண்றாரு, கோயில் கட்டி, பூமிகாவுக்கு கோயில் கட்டி இருக்காரு, அந்த கோயில்ல பாலாபிஷேகம் பண்றாரு. பிரகாஷ்ராஜ் ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்க இந்த போட்டோல, உங்களுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் அப்படிதான். பார்த்தோன்னே என்னடா பண்ணி, அதாச்சும் ஒரு சீன் இல்லை ரெண்டு சீன், அதாச்சும் ஒரு சீன் இல்லை ரெண்டு சீன் இல்லைங்க, இவர் இந்த கெட்டப்ல தாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வருவார். கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்துக்கு மேலே இப்படிதான் சுத்திட்டு இருப்பாரு பிரகாஷ்ராஜ். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது இல்லை, நான் ஏன் வந்து ஒக்கோட படத்தை அப்படியே இங்க எடுத்திருந்தா ஃபிளாப் ஆயிருக்கும்ட்டு. இப்படிலாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அற்று ஃபிளாப் ஆயிருக்கும். கில்லி உஷாரா இதெல்லாம் மாத்தி நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த தமிழ் டைரக்டரையும் தமிழ் டீமையும் வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ இனிமேயாச்சும் என்னன்னா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தான், இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, குவாலிட்டியாவே எடுத்துக்கிட்டா நீங்க வந்து ஒக்கோட வந்து கொஞ்சம் பழைய பட ஃபீல்ல இருக்கும். அதாச்சும் நான் சொல்றேன், அந்த பிக்சரைசேஷன், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய படம் மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்ல வந்து நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா சூப்பரா இருக்கும். அதாச்சும் எடிட்டிங்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தமிழ்ல. அதே மாதிரி அங்க வந்து என்னன்னா, ஒரு நம்மளுக்கு படம் பார்க்குறப்ப எது எந்த ஏரியா அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே செட்டு மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒக்கட படம் பார்க்குறப்போ. இதுல எல்லாமே ரொம்ப சூப்பரா நேச்சுரலா பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இங்க இருந்து விஜய் வந்து கபடி ஆட போவாரு, அங்க போய் அந்த முத்துப்பாண்டியை அடிச்சு போற சீன்லாம் ஒரு டைலாக் வரும், பட்டப்பகல்ல மதுரையில முத்துப்பாண்டியை அடிச்சு போட்டு போறாங்க. அப்போ அந்த லொக்கேஷன், அந்த ஜியாகிரபி வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே இவன் சென்னையில இருக்கான், சென்னையில இருந்து கிளம்பி மதுரைக்கு போறான், மதுரை ஊருக்குள்ள இதெல்லாம் நடக்கு, மதுரையில மற்ற விஷயங்கள்லாம் நடக்கு, அங்க இருந்து தப்பிச்சு திருப்பி சென்னைக்கே வராங்கிற இந்த ஒரு புரிதல் வந்து தமிழ் படத்துல இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா மதுரையில தான் வந்து முத்துப்பாண்டி இருக்கான், அவனை அடிச்சு போட்டு வரான் அப்படிங்கிறது எல்லாமே கிளீனா நமக்கு புரியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், அதனால நம்மளுக்கு மதுரை எது, திருநெல்வேலி எது, தூத்துக்குடி எது, கோயம்புத்தூர் எது, சென்னை எது, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து படத்துல காட்டுறப்பவே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இது வந்து இந்த ஊரு, இது இந்த ஊரு போறாங்க வராங்கிறது. ஆனா அந்த ஒக்கோடு படத்துல என்னன்னா, யார் எந்த ஊர்ல இருக்கா, எந்த ஊருக்கு போறாங்க, எந்த ஊருக்கு வராங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஏரியாஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். மேபி அது செட்டு போட்டிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல, ஆனா எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு தோணுன விஷயங்கள். அதை வந்து நான் உங்களுக்கு ஒக்கடு விசேஷ கில்லின்ட்டு நிறைய போயிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் வந்து சொல்லி, எனக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடணுன்ட்டு அந்த ஒக்கடு படம் பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு, உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட தோணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒக்கடு படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் ரொம்ப கம்மி தான். அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் கில்லி படம் பார்த்துட்டு ஒக்கடு படம் பார்த்தா சத்தியமாக பிடிக்காது. மேபி கில்லிக்கு முன்னாடி ஒக்கடு பார்த்தா வேணா ஏதாச்சும், அதான் அந்த டைம்ல பார்த்துருக்கணும், இந்த டைம் எப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் நிலவரம். என்னன்னா, ஒக்கடு விசஸ் கில்லிக்கான நிலவரம் இதுதான். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த படம் வந்து அந்த டைம்ல தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கலாம், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பாலாபிஷேகம் பண்றது, அப்புறம் அந்த சகதியோட சுத்துறது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு எனக்கு. அதாச்சும் பிரகாஷ்ராஜ் அப்படியே சுத்திட்டு இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னன்னா, பிரகாஷ்ராஜ் கேரக்டருமே வந்து
அந்த ஒரிஜினல் படத்துல பண்ணதை விட இதுலதான் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு பிரகாஷ்ராஜ் வந்து. கில்லி படத்துலதான் வந்து அவரோட அந்த ஒரு ரொம்ப நேச்சுரலா அந்த முத்துப்பாண்டிங்கிற ஒருத்தன் ஒரிஜினலா இருந்தா எப்படி பண்ணுவானோ அதை ரொம்ப நேச்சுரலா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஹாய் செல்லன்னு சொல்லிட்டு அவர் பேசுற இந்த லவ் டைலாக்கா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது நீங்க படம் பாருங்களேன், நீங்க ஒக்கடு பாருங்க, உங்களுக்கு புரியும் தமிழ் எந்த அளவுக்கு பெட்டர் வெர்ஷனா வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த இங்க செம்மையா வந்த சாங்ஸ்லாம் சிலது வந்து அங்க முக்கியமான இடத்துல சில மெலடிஸை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு அப்பதான் புரியுது ஒக்கடோட கில்லி எவ்வளவு பெட்டர் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து. ஆனா நிறைய பேர் வந்து சும்மா ஒக்கடோ விசஸ் கில்லி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. உண்மையிலே வந்து ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவா பாக்குறப்போ கில்லி வந்து டாப்ல நிக்கி. ஸோ அது வந்து ரெண்டு படத்தையும் பார்த்த ஒரு சார்பா நான் வந்து சொல்றேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பெட்டர் வெர்ஷனா இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டென்ட்ல வரேன். ஸோ இப்போ வந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, திருப்பி அம்பியா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ பாய்.